Hello students, welcome once again to our channel. இன்றைக்கு இந்த வீடியோவில் தமிழ்நாடு ஸ்டேட் போர்ட் சிலபஸ் கிளாஸ் 6 மேத்தமேட்டிக்ஸ் 6ஆம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் அதன் கீழ் வரக்கூடிய இயல் 1 எண்கள் இந்த பாடத்தின் கீழ் வரக்கூடிய பயிற்சி 1.4 உள்ள 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. இதன் கீழ் ரோமன் லெட்டர் 1, 2, 3 மூன்று கணக்குகள் இருக்கின்றன. அடுத்து வினா எண் 2 சரியா தவறா என கூறுக. இந்த தலைப்பின் கீழும் ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3 மூன்று வினாக்கள் உள்ளன. அடுத்து வினா எண் 3 பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. இதன் கீழ் ரோமன் லெட்டர் 1, ரோமன் லெட்டர் 2, ரோமன் லெட்டர் 3, ரோமன் லெட்டர் 4 அண்ட் ரோமன் லெட்டர் 5 ஐந்து வினாக்கள் உள்ளன. மற்றும் வினா எண் 4 மற்றும் வினா எண் 5 ஆகிய 5 வினாக்களை நாம் பார்க்க இருக்கிறோம். இதற்கான விடைகள் தெளிவான விளக்கங்களுடன் அடுத்த ஸ்லைடில் வருகின்றன. அதனையும் நீங்கள் கண்டு பயன்பெறுங்கள். பயிற்சி 1.4 பக்கம் 22 வினா எண் 1 கோடிட்ட இடங்களை நிரப்புக. ரோமன் லெட்டர் 1 843 அருகிலுள்ள 100 மதிப்பு, அதாவது 843 ஒரு நம்பர் கொடுத்துருக்குறாங்க, அதற்கு அருகில் உள்ள 100 மதிப்பு. இதை எப்படி கண்டுபிடிக்கிறது? 843 எழுதிக்கிறோம். 1, 10, 100 அதை கோடிட்டுட்டோம், அண்டர்லைன் பண்ணிக்கிட்டோம். அதற்கு அடுத்த எண் 4, அது 5 விட குறைவாக இருக்குது. அப்போ என்ன செய்யலாம்? இந்த 8 ஒன்று கூட்டலாம் கூடாது, 8 அப்படியே எழுதவும், அப்படியே நம்ம எழுதிக்கிறணும். அப்போ விடை என்ன வரும்? அப்போ விடை இந்த 8 அப்படியே எழுதிட்டு அடுத்து இருக்கிற 2 இலக்கங்களை 0ன்னு போட்டு 800, இதுதான் விடை. இப்போ ரோமன் லெட்டர் 2 756 அருகில் உள்ள 1000 மதிப்பு டேஷ். இப்போ இந்த 756 எழுதிக்கிட்டோம். ஃபஸ்ட்டு 1, 10, 100 தான் இருக்குது. 756 100வது இடம் வரைக்கும் தான் இருக்குது. 1, 10, 100. 1000வது இடம் இல்லை. அப்போ இல்லாட்டினா நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த 1000 அதற்குரிய இடமதிப்பில் எந்த ஒரு எண்ணும் இல்லாதனால நம்ம 0 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 0வை தான் நம்ம மாற்றணும். அப்போ அதற்கு அடுத்த எண் என்னது? 7. இந்த 7 5ஐ விட பெரியதாக இருக்குது. அப்போ இந்த 0வோட ஒன்று கூட்டிக்கலாம். தேர்ஃபோர் 0 + 1 = 1. அப்போ என்ன ஆயிரும்? இந்த 0 இருக்கிற இடத்துல 1 போட்டுட்டு மற்ற இலக்கங்களை எல்லாம் 0ன்னு போட்டுக்கிறோம். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1000 கிடைக்குது. இதுதான் இதற்குரிய விடை. இப்போ விடை 1000. இப்போ மூன்றாவது ரோமன் லெட்டர் 85,654 அருகில் உள்ள 10,000 மதிப்பு டேஷ். இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம்? அந்த எண்ணை நம்ம எழுதிக்கிறோம். இப்போ அந்த எண்ணை எழுதியாச்சு. இதனுடைய இடமதிப்பை பார்ப்போம். 1, 10, 100, 1000, 10,000. அப்போ இந்த 8 அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்த எண் என்னது? 5. இந்த 5 5ஐ விட அதிகமாக இல்லாட்டினாலும் 5க்கு சமமாக இருக்குது. அப்போ இந்த அடுத்த இலக்கம் 5ற்கு சமமாக இருந்தாலோ அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்தாலோ அதற்கு முந்தைய இந்த இடத்துல 1 கூட்டிக்கலாம். அப்போ தேர்ஃபோர் 8 + 1 = 9. அப்போ இந்த 8 இருக்கிற இடத்துல நம்ம 9ஐ போட்டுட்டு மற்ற இலக்கங்களையெல்லாம் 0ன்னு போட்டுரும். அப்போ நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த விடை இதுதான். வினா எண் 2 சரியா தவறா என கூறுக. ரோமன் லெட்டர் 1 8567 ஆனது 8600 என அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது. இப்போ இந்த 8567 அப்படின்ற எண்ணை அதற்கு அருகில் உள்ள 10க்கு முழுமைப்படுத்துகிறாங்க. அப்படி முழுமைப்படுத்தும் போது 8600 கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அவங்க சொல்லக்கூடிய அந்த கூற்று, இந்த சென்டென்ஸ் சரியாக தப்பான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த நம்பரை எழுதிக்கிறோம். 8567 10க்கு தான் இடமதிப்பு, 10க்கு தான் முழுமைப்படுத்துகிறாங்க. அப்போ 1, 10 இந்த 6க்கு கீழே அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அதற்கு அடுத்த எண் 7. இது 5ஐ விட அதிகமாக இருக்கிறனால இந்த 6ஓட 1 கூட்டிக்கிறோம். 6 + 1 = 7. ஸோ அப்போ 8, 5 அப்படியே எழுதிட்டு இந்த 6 மட்டும் 7ஆக சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்து இருக்கிற இலக்கத்தை 0ன்னு போட்டுக்கிறோம். அப்போ இதுதான் நமக்கு கிடைக்குது விடை. அவங்க சொல்லியிருக்கிற அந்த விடை தவறு. தேர்ஃபோர் விடை தவறு. ரோமன் லெட்டர் 2 139 ஆனது 100 என அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளது.
இப்போ அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தியிருக்கிறாங்க இந்த 139. அப்போ என்ன கிடைக்குதுன்னா 100ன்னு கிடைக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. அது சரியா இல்லையான்னு பார்ப்போம். 139 எழுதியாச்சு. 1, 10, 100 அந்த 100வது இடமதிப்பை அண்டர்லைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிற எண் என்னது 3. இந்த 3 வந்து 5ஐ விட குறைவாக இருக்குது. அப்போ வந்து இந்த 1ஓட 1 கூட்டிலாம் எழுதக்கூடாது, அப்படியே தான் எழுதணும். தேர்ஃபோர் 1ஐ அப்படியே எழுதவும். அப்போ இந்த 1 அப்படியே போட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிற இந்த 2 இலக்கங்களை 0ன்னு போட்டோம். அப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த ஆன்சர் வந்து கரெக்டு தானே 100. அப்போ விடை சரி. இப்போ ரோமன் லெட்டர் 3 1,70,51,972 ஆனது 1,70,00,000 என அருகில் உள்ள லட்சத்திற்கு முழுமைப்படுத்தப்பட்டுள்ளதுன்னு சொல்கிறாங்க. அதாவது இந்த எண்ணை அருகில் உள்ள லட்சத்துக்கு முழுமைப்படுத்துகிறாங்க. அப்போ இந்த எண் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. அதை நம்ம வந்து சரியான்னு பார்த்து சரியாக தவறான்னு சொல்லணும். இப்போ கொடுக்கப்பட்ட எண்ணை எழுதியாச்சு. அருகில் உள்ள லட்சத்துக்குன்னு சொன்னனால 1, 10, 100, 1000, 10,000, லட்சம் என்ன வருது 0. அந்த 0க்கு நேரம் அண்டர்லைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிற எண்ணானது 5. இந்த 5 வந்து 5ற்கு சமமாக இருக்கிறனால இந்த 0ஓட 1 கூட்டிக்கிறோம். தேர்ஃபோர் 0 + 1 = 1. அப்போ அடுத்த ஸ்டெப்பில் இந்த 1 அப்படியே எழுதிக்கிறோம், 7 அப்படியே எழுதிக்கிறோம். இப்போ இந்த 0 தான் முழுமைப்படுத்தணும், அது 1ஆ மாறிடுச்சு. அதனால் 1ன்னு போட்டு மீத இருக்கிற இந்த 5 இலக்கங்களையும் 0ன்னு எழுதிடும். அப்போ நமக்கு என்ன கிடைக்குது? 1,71,00,000 கிடைக்குது. ஆனால் அவங்க கொடுத்துருக்கிறது 1,70,000 தான். ஆனால் அங்கே நமக்கு வந்திருக்கிற விடை 1,71,00,000. அப்போ அவங்க கொடுத்துருக்கிற அந்த சென்டென்ஸ் தவறு, அதனால் விடை தவறு அப்படின்னு எழுதியாச்சு. இப்போ வினாயன் 3 பின்வரும் எண்களை கொடுக்கப்பட்ட இடமதிப்பிற்கு முழுமைப்படுத்துக. ரோமன் லெட்டர் 1 4065. இதை வந்து அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்தணும். அப்போ அந்த எண்ணை எழுதியாச்சு. 1, 10, 100 இதுதான் அந்த 100வது இடம், அண்டர்லைன் பண்ணியாச்சு. அதற்கு அடுத்த எண் 6. 6 வந்து 5ஐ விட அதிகமாக இருக்கிறனால தேர்ஃபோர் 0 + 1 = 1. அந்த 0ஓட 1 சேர்த்துக்கிறோம். அப்போ விடை வந்து 4 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 0வை 1 ஆக்கிக்கிறோம், மற்ற இரு இலக்கங்களை 0 ஆக்கியாச்சு. இதுதான் விடை. இப்போ அடுத்து ரோமன் லெட்டர் 2 44,555. 1000 அப்படின்னா என்ன? அருகில் உள்ள 1000க்கு முழுமைப்படுத்தணும். இப்போ அந்த எண்ணை எழுதியாச்சு. 1, 10, 100, 1000 இந்த 4 தான் அந்த 1000வது இடம். அதனால் 4 அண்டர்லைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து இருக்கிற எண்ணை பார்க்குறோம் 5. அந்த 5 வந்து 5க்கு சமமாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த 4ஓட 1 கூட்டிக்கலாம். 4 + 1 = 5. அப்போ விடை வந்து 4 அப்படியே எழுதிட்டு இந்த 4 5ஆக மாற்றி மற்ற இலக்கங்களெல்லாம் 0 எழுதிடுறோம். இப்போ விடை வந்து 45,000. இப்போ மூன்றாவது ரோமன் லெட்டர் 3 86,943. இதை வந்து 10,000, அதாவது அருகில் உள்ள 10,000க்கு நம்ம முழுமைப்படுத்தணும். எண்ணை எடுத்து எழுதிட்டோம். 1, 10, 100, 1000, 10,000 அந்த 10,000 இடம் இருக்கக்கூடிய அந்த 8 அண்டர்லைன் பண்ணிட்டோம். அதற்கு அடுத்த எண் 6. 6ஆனது 5ஐ விட அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த 8ஓட 1 கூட்டணும். 8 + 1 = 9. அப்போ விடை எப்படி வரும்? இந்த 8ஐ 9ஆக மாற்றியாச்சு, அதனால் 9ன்னு எழுதி மீதி இருக்கிற இந்த 4 இலக்கங்களையும் 0ன்னு போட்டுரும். இதுதான் இதற்குரிய விடை. இப்போ ரோமன் லெட்டர் 4 50,81,739. இதை லட்சம்னு கொடுத்துருக்காங்க. அதாவது அருகில் உள்ள லட்சத்துக்கு முழுமைப்படுத்தணும். எண்ணை எடுத்து எழுதியாச்சு. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம். அப்போ இந்த 0க்கு நேரம் அண்டர்லைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்து என்ன பார்க்குறோம்? 8. 8 வந்து 5ஐ விட அதிகமாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த 0ஓட 1 கூட்டணும். 0 + 1 = 1. அப்போ விடை எப்படி வரும்? 5. இந்த 0வை தான் 1 ஆக்கிட்டோம்ல 1. மீத இருக்கிற 5 இலக்கங்களை 0ன்னு போட்டு முடிச்சிடுறோம். இதுதான் இதற்குரிய விடை. ரோமன் லெட்டர் 5 33,75,98,482. இதை வந்து அருகில் உள்ள 10 கோடிக்கு முழுமைப்படுத்தணும். இப்போ கொடுக்கப்பட்ட எண்ணை கீழே எழுதியாச்சு. 1, 10, 100, 1000, 10,000, லட்சம், 10 லட்சம், கோடி, 10 கோடி. அப்போ இதுதான் அது. அந்த எண்ணை அண்டர்லைன் பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்த எண்ணை பார்க்குறோம், அது 3. இந்த 3 வந்து 5ஐ விட சிறியதாக இருக்குது. அதனால இந்த 3 என்ன செய்யணும்? ஒன்றெல்லாம் கூட்டக்கூடாது, அப்படியே எழுதிக்கணும். தேர்ஃபோர் 3ஐ அப்படியே எழுதவும். இந்த 3 அப்படியே எழுதிட்டோம். மீதி இருக்கிற எல்லா இலக்கங்களையும் என்னவா மாற்றியாச்சு? 0வாக மாற்றியாச்சு.
அப்போ நமக்கு விடை என்னன்னு கிடைக்குது? 30 கோடி அப்படின்னு கிடைக்குது. அடுத்து வினா எண் 4, 1,57,826 மற்றும் 32,469 கூட்டலை 10,000ற்கு முழுமையாக்கி உத்தேச மதிப்பு காண்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இது ரெண்டையும் நம்ம கூட்டணும். ஃபஸ்ட்டு கூட்டி அந்த கூட்டலை என்ன பண்ணணும்னா 10,000ற்கு முழுமையாக்கணும். முழுமையாக்கி உத்தேச மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம், முதலே இந்த 2 எண்ணையுமே நம்ம என்ன செஞ்சிடலாம், 10,000ற்கு முழுமையாக்கி அதுக்கப்புறம் கூட்டி நம்ம உத்தேச மதிப்பை கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ இந்த முதல் எண்ணை எழுதியாச்சு. 1, 10, 100, 1000, 10,000. இந்த 5 தான் அந்த 10,000 இட மதிப்பு. அதை அண்டர்லைன் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்த எண் 7. இந்த 7 5 விட அதிகமாக இருக்கிறனால இந்த 5ஓட 1 கூட்டிக்கணும். தேர்ஃபோர் 5 + 1 6. அப்போ இந்த 1 அப்படியே எழுதியாச்சு. இந்த 5 6ன்னு எழுதிட்டோம். மீதம் இருக்கிற இலக்கங்களை எல்லாம் ஜீரோஸ்ன்னு போட்டாச்சு. இப்போ இதை அருகில் உள்ள 10,000க்கு நம்ம என்ன செஞ்சாச்சு, முழுமையாக்கியாச்சு. அடுத்த எண், இப்போ அடுத்த எண் 32,469. என்ன எழுதிட்டோம், 1, 10, 100, 1000, 10,000. இப்போ இதுதான் 10,000க்கான இட மதிப்பு, அண்டர்லைன் பண்ணிட்டோம். அதற்கு அடுத்த எண்ணை பார்க்கணும் 2. அது 5 விட குறைவாக இருக்குது. அதனால இந்த 3 அப்படியே எழுதணும். தேர்ஃபோர் 3ஐ அப்படியே எழுதவும். அப்போ எழுதுனா இந்த 3 அப்படியே எழுதிட்டு மற்றதெல்லாம் ஜீரோஸ்ன்னு போட்டோம். அப்போ 30,000 கிடைக்குது. இப்போ ஃபஸ்ட்டு சரியான மதிப்பையும் கண்டுபிடிச்சிடுறோம், உத்தேச மதிப்பையும் கண்டுபிடிச்சிடும். இப்போ சரியான மதிப்புனா என்ன, அவங்க கொடுத்துருக்கிற எண்களை அப்படியே எழுதி அதை கூட்டி போடுறோம். இந்த எண் நமக்கு கிடைக்குது. உத்தேச மதிப்புனா அந்த 2 எண்ணையும் நம்ம அருகில் உள்ள 10,000க்கு முழுமையாக்கி வச்சுருக்கிறோம்ல, அது 2ஐயும் போட்டு கூட்டணும். அப்போ என்ன வருது, 1,60,000 எழுதிக்கிறோம். அதுக்கு அடுத்து 30,000 வருது. இது 2ஐயும் கூட்டினோம்னா நமக்கு என்ன வருது, 1,90,000 அப்படின்னு வருது. இதுதான் இந்த வினாவிற்கான விடை, அதாவது உத்தேச மதிப்பு. இப்போ வினா எண் 5, ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துக. அதாவது ஒவ்வொரு எண்ணையும் அருகில் உள்ள 100களுக்கு முழுமைப்படுத்துகன்னு கொடுத்துட்டாங்க. ரோமன் லெட்டர் 1, 8,074 + 4,178. ஆனால் இங்கே சிங்கிளாக எண் கொடுக்காம 2 எண்களினுடைய கூடுதலாக கொடுத்துட்டாங்க. அதனால் நம்ம என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இது 2ஐயும் கூட்டி வர்ற அந்த எண்ணை நம்ம என்ன செய்யணும், அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்திட்டா நமக்கு விடை கிடச்சிடும். இப்போ ஃபஸ்ட்டு இந்த எண்ணை எழுதியாச்சு. அடுத்து இந்த எண்ணை எழுதிட்டோம். 2ஐயும் கூட்டுறோம். நமக்கு என்ன கிடைக்குது, 12,252ன்னு கிடைக்குது. அந்த எண்ணை எழுதியாச்சு. இப்போ அருகில் உள்ள 100க்கு தானே முழுமைப்படுத்த சொல்கிறாங்க. அப்போ 1, 10, 100 இதை அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அடுத்த எண் 5. இந்த 5 5க்கு சமமாக இருக்குது. தேர்ஃபோர் இந்த 2ஓட 1 கூட்டுறோம். 2 + 1 = 3. அப்போ எடுத்து எழுதும்போது 1, இந்த 2 அப்படியே எழுதிக்கிறோம். இந்த 2ஐ 3 ஆக்கிடுறோம். அடுத்து இருக்கிற 2 இலக்கங்களை ஜீரோஸ்ன்னு போட்டுரும். அப்போ 12,300. இதுதான் இதற்கான விடை. இப்போ ரோமன் லெட்டர் 2, 17,68,977 கூட்டல் 1,30,589ன்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த 2 எண்ணையும் நம்ம எப்பயும் போல் கூட்டிடுறோம். கூட்டும்போது நமக்கு இந்த விடை கிடைக்குது. இந்த விடையை எடுத்து இங்கே எழுதிட்டு அருகில் உள்ள 100க்கு முழுமைப்படுத்த சொல்கிறனால 1, 10, 100 இந்த 5 அண்டர்லைன் பண்ணிக்கிறோம். அதுக்கு அடுத்த எண்ணை பார்க்குறோம், அது 6. இந்த 6 5ஐ விட அதிகமாக இருக்கிறனால, 5ஐ விடனா இந்த 5ஐ விட கிடையாது, பொதுவாக அந்த 6 5ஐ விட அதிகமாக இருக்கிறனால இந்த 5ஓட 1 கூட்டுறோம். தேர்ஃபோர் 5 + 1 = 6. அப்போ விடை எப்படி வரும்னா, 1 அப்படி எழுதுகிறோம், 8, 9, 9. இந்த 5 இப்போ என்னவா மாறிடுச்சு, 6ஆக மாறிடுச்சு. அப்போ 6ன்னு எழுதி அடுத்த 2 இலக்கங்களை ஜீரோஸ்ன்னு போட்டு முடிச்சிடும். இதுதான் இதற்கான விடை.